ஓகே கைஸ், ஸோ இன்றைக்கி வெக்கேட் பண்ணியாச்சு. இப்போது அவ்வளோதான், ட்ரிப்போட எண்டுக்கு வந்துட்டோம். கோத்தகிரி ட்ரிப் முடிஞ்சிருச்சு. அதான் வெக்கேட் முடிச்சாச்சு. ஃபைனல் பில்லும் செட்டில் பண்ணியாச்சு. அவ்வளோதான், போய் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். எஸ், டன். நீங்கள் வந்து இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள், ஓவராலாக நல்லாயிருக்கும். எஸ், மார்னிங் எப்படி இருந்துச்சு பார்த்தீங்களா? ஒரே மிஸ்டியாக இருந்தது. பட் இப்போ பாருங்கள், டைம் இப்போ வந்து கரெக்டாக 12. செம்ம வெயில். அதுதான் அங்கே மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்குது. சடனாக மிஸ்ட்டு, சடனாக மழை, சடனாக வெயில், இப்படி தான் இருக்குது. ஸோ மிக்ஸ்டு கிளைமேட்டாக இருக்குது இப்போதைக்கு. நல்லா இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்களும் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி பாருங்கள். இதோட இந்த ட்ரிப்பு இது முடிஞ்சிருச்சு சீரீஸ். நெக்ஸ்ட் ட்ரிப்பில் உங்களுக்கு விலாக் பண்ணி போடுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ப்ளீஸ். இது ஃபஸ்ட்டு இதுன்றதால கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி பாருங்கள். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியே ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். யா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். பாய். ஸோ இப்போ நம்ம வந்து இங்கே டீ எஸ்டேட் விசிட்டுக்கு வந்துருக்கோம். இந்த டென்லேருந்து நம்ம கேட்டாங்க, இங்கே டீ எஸ்டேட் இருக்குது, விசிட் பண்ணுறீங்களா? டீ ஃபேக்ட்ரி, சாரி, விசிட் பண்ணுறீங்களான்னு கேட்டாங்க. சரி, வை நாட் ட்ரை பண்ணுவோம். நான் பார்த்துருக்கேன் ஆல்ரெடி. சரி, இது ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். நான் உங்களுக்கு உள்ளே போய் காமிக்கிறேன். ஸோ இதான் ஃபேக்ட்ரி. காருங்க பார்க் பண்ணிவிட்டு போயிட்டுருக்கோம். உள்ளே நாய்ஸாக இருக்குன்னு நினைக்கிறேன், கேட்காதுன்னு நினைக்கிறேன். பாருங்கள், ஜஸ்ட் விஷுவல் மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன். மேலேயா? ஓகே, மேலே ஃபஸ்ட்டு போகணுமா? இங்கேருந்தே உங்களுக்கு நாய்ஸ் நிறைய கேட்குது. ஸோ நான் பேசுறது உங்களுக்கு கேட்குமான்னு கிளியராக தெரில. விஷுவல்ஸ் மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன், பாருங்கள். ஸோ கைஸ், கன்வேயரில் வருது. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே இலை வந்துடும். இங்கேருந்து கன்வேயரில் வந்து அதுக்கப்புறம் இதில் போட்டுட்டு ஓகே. ஸோ கைஸ், ஃபஸ்ட்டு இலையை பறிச்சுட்டு வந்து இந்த இதில் மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிடுறாங்க. நெக்ஸ்ட்டு அந்த கன்வேயரில் எடுத்து வைக்கிறாங்க பாருங்கள். எடுத்து வச்சுட்டு இங்கேருந்து இப்படி வந்து நேராக இந்த இதில் வந்துடுது. ஸோ இங்கே வந்துட்டு இங்கேருந்து இது வழியாக கீழே போயிடுது. ஸோ கீழே போய் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இங்கே முடிச்சுட்டு கீழே போய்ட்டுருக்கோம். மேலேருந்து வந்தது நேராக இங்கே வருது. இங்கே வந்து கிரைண்ட் பண்ணிடுறாங்க. கிரைண்ட் பண்ணிவிட்டு திருப்பி அந்த கன்வேயரில் போகும். ஸோ இங்கே கிரைண்ட் ஆகிட்டு ஸோ இது வழியாக போகுது. போயிட்டு இந்த கன்வேயரில் தான் காய வைக்கிறாங்க. அந்த செல்லு இருக்குல்ல, ஓகே.
காய வைக்கிறதா? ஓ ஓகே ஓகே. இது காய வைக்கிறது இல்லை போல், இது கன்வேயரில் போகுதுங்க ஆக்சுவலிங்க. இவர் தான் அண்ணன் தான் எங்களை எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காரு. இவர் ஃபுல்லாக நையாக அரைச்சிட்டாங்க. இங்கேருந்து ஒரு பெரிய ரோலரில் வருது, ட்ரம்முக்குள்ளே தான் எல்லாம் கொட்டுது. ஏதோ மிக்ஸ் மாதிரி பண்ணுறாங்க. அந்த சைடில் அவங்க காமிக்கிற விஷுவல் கரெக்டாக இருக்கும். உருட்டி கொடுத்துரும். இந்த பாருங்க காமிக்கணும். ஸோ இந்த இதில் தான் வந்து உங்களுக்கு இந்த ரோலரில் தான் அந்த மாதிரி டீ தூள் மாதிரி ரவுண்டாக வந்துடுது உங்களுக்கு. ஸோ இங்கேருந்து நெக்ஸ்ட்டு இதில் இறங்கி இந்த லாஸ்ட்டில் போய் ஒரு இது வர்றதுக்கு. ஸோ இதில் தான் ட்ரை ஆகிறதுக்கு போகுது ஃபஸ்ட்டு. என்னென்ன ஸோ என்ன சொல்கிறாருன்னா, இங்கேருந்து போயிட்டு இது வரைக்கும் கலர் சேஞ்ச் ஆகாது, ஜஸ்ட்டு கிரைண்ட் பண்ணி ரோல் பண்ணி வந்துடுது. அப்புறம் இந்த கன்வேயரில் மேலே போகுது ஃபஸ்ட்டு. ஸோ இந்த மேலே லேயரில் போயிட்டு இங்கே தான் ட்ரை ஆகுது. ட்ரைங் ப்ராசஸ் இங்கே தான் நடக்குது. ட்ரை ஆகிட்டு ஸோ கம்ப்ளீட்டாக போகுது. இது போயிட்டு இது வழியாக கீழே வருது. இதோ பாருங்க, ட்ரை ஆகி வந்துடுச்சு. ஓகே, பேக்கிங்க்கு போய்டும். பேக்கிங் அடுத்து போய் வறுத்து பாருங்க. ஸோ இது எல்லாமே இங்கே தான் ட்ரை ஆகுது. தெரியுதா உங்களுக்கு? அந்த ஒரு இது மாதிரி ஒரு பெரிய ஃபேன் மாதிரி அங்கே இருக்குது. ஃபுல்லாக டீ ஸ்மெல் நல்லா அடிக்குதுங்க, செம்ம ஸ்மெல்லு. இதெல்லாம் ஜலிச்சு எடுத்துரும். ஓகே, ஸோ இங்கே வந்து ஜலிக்கிற ப்ராசஸ் போகுது. ஸோ பெருசு பெருசாக இருக்கிறதெல்லாம் ஜலிச்சு மேலே நின்றுடுது. ஸோ நான் அந்த பொடியாக இருக்கிறது மட்டும் கீழே போயிடுது. கீழே ஒரு கன்வேயரில் போய் பாருங்கள். ஸோ இதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக இந்த கன்வேயரில் இது உள்ளே போகுது. இதில் என்னென்ன இருக்குது? உள்ளே என்ன நடக்குது? காயிருந்தா? வர்றது பார்த்தீங்கன்னா இந்த கன்வேயரில் நேராக அங்கே போயிட்டு அதுலேருந்து வருது. இதில் தான் இன்னும் ட்ரை பண்ணுறாங்க. காஞ்சி ஃபைனல் இல்லை. இது வருது, சூடாக இருக்குது ஆக்சுவலி. கிரேட் வைஸ் பிரிச்சிடுறாங்க. ஃபைனலாக இங்கே வருது பாருங்கள். இங்கே வந்துட்டு இங்கே ஒரு கிரேடாக வருது. இதான்
ஃபைனல் இல்லை, இதுதான் ஃபைனல் ப்ராடக்ட். தனியாக எடுத்து வச்சு பேக்கிங். ஓகே, இது வந்து ஒரு கிரேட் இல்லை, இது ஒரு கிரேடா? இதெல்லாம் தனித்தனி கிரேடு. ஓகே, ஒரு கிரேடு 5 கிரேடு, 5 கிரேட் இருக்குது. 5 கிரேடு. இதெல்லாம் லீஃப் கிரேடு, 5% இருக்கும். அதுதான் ஃபஸ்ட்டு கிரேடு. ஸோ இதெல்லாம் ஒரு 5 கிரேட் சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் இதுதான் ஃபஸ்ட்டு கிரேட் ஆகலாம். நம்ம கேட்டிவ்ஸ்க்கு ஓகே. ஸோ இங்கே தான் பேக்கிங், ஃபைனல் பேக்கிங். இதான் கைஸ் டீ மேக்கிங் ப்ராசஸ்ஸு. மொத்தமாக எங்கே லீஃப் வந்ததுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 hour சொல்கிறாங்க மொத்த ப்ராசஸ். ஸோ இது இதில் நேற்று வந்த லீவ்ஸ் தான் இன்றைக்கி வந்து டீயாக ரெடி ஆகி வந்துருச்சு, இங்கே பேக்கிங்கே ஆகிடுச்சு. ஸோ கைஸ் இங்கேருந்து வந்து இது வந்து ரா டீ பவுடர் மேக்கிங் ஃபேக்ட்ரி. இங்கே இருந்துட்டு என்ன பண்ணுறாங்க, ஃபுல் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இங்கேருந்து வேர் ஹவுஸ் போயிடுமா, வேர் ஹவுஸ்லேருந்து ஆக்ஷனில் எடுப்பாங்க. அவங்க அந்த பிராண்ட்ஸ் எடுத்து அதில் பிளெண்ட் பண்ணி அவங்களுக்கு தேவையான ஃப்ளேவர்ஸ் இன்ஃப்யூஸ் பண்ணி அவங்க ஓன் பிராண்ட் போட்டு சேல் பண்ணுவாங்க போல். எனக்கு இது புதுசாக இருந்துச்சு, நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ கோத்தகிரி கிளம்புறதுக்கு முன்னாடி இது ஒரு நல்ல இதாக இருந்தது. நான் கூட நினைச்சேன் ஒன்றும் பெருசாக இருக்காதுன்ட்டு, பட்டு நல்லா கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணார் அவர். எஸ், ஸோ இதுதான் ஃபேக்ட்ரி. ஸோ தான் கைஸ் முடிச்சாச்சு. இதோட கிளம்ப வேண்டியதான். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு எங்கேன்ட்டு நிறுத்தினேன்னா உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன், இல்லைனா இதோட vlog முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். எஸ், ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பை, மீட் யூ நெக்ஸ்ட் vlog.